அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமகா. ஆக்சுவலி இன்றைக்கி என்ன அதிசயம்னா, நான் சொன்னேன்ல 2 பதிவுக்கு முன்னாடி பாபா எனக்கு நடத்தின ஒரு விஷயத்த அது நிஜமாகவே பட்டார்னு மண்டையில் 2 கொடுத்தார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். பொதுவாகவே எனக்கு முதல்லேருந்தே வீசிங் உண்டு, பிரச்சனை உண்டு. ஆனாலும் மருந்தெல்லாம் முதல்ல எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முதல் நாளில் இந்த மாதிரி குழந்தை டாக்டர் பிடிச்சி என்னை திட்டு நான் மருந்து சாப்பிடாமல் உட்காண்ட்ருக்கேன் அப்படின்னு, சுவாமி இருக்கார்ல அப்படின்னு விட்டுட்டேன். அடுத்த நாளைக்கே குழந்தை பிறந்தது, இதெல்லாம் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த தடவை ஸ்டார்ட் ஆச்சு. என்னென்னா, வீட்டில் சுவாமிக்கு அந்த உதி அபிஷேகம் போயின்னு இருக்கும்போது பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லி உத்தரவு வந்தது. அதில் அடித்தோடனே எனக்கு வீசிங் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போவே உங்களுக்கு தெரியும் அந்த வீசிங் எவ்வளோ பெரிய ட்ரபிள்னு. கண்டினியூஸாக பேச முடியாத பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் மருந்து எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ப்ராப்ளமே. ஏன்னா எடுத்துட்டோன்னா உடனே ஸ்டாப் ஆகிடும். நான் எடுக்க மாட்டேன், உதி எடுத்துப்பேன். அப்புறம் சவனமஞ்சரி, உதி மந்த்ரா இதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போது எனக்கு நிறைய பேர் தயவு செஞ்சு மருந்து எடுங்கோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னால். அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ரமாஜ் சாய் அமெரிக்காலேருந்து சொன்னால், அதுக்கு மருந்தே அனுப்பி விட்டுட்டா, இந்த மருந்து சாப்பிடுங்க உடனடியாக நிற்கும் அப்படின்னு சொன்னேன். சுவாமியோட உதியை தவிர பெருசாக ஒன்று மருந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். வரிசையாக எல்லா பேரும், ஹீனா சாய் ஆகட்டும், அப்புறம் விஷாலினி சாய் ஆகட்டும், ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்டே இருந்தான். இதில் ஜெயலக்ஷ்மி சாய் உதி அபிஷேகத்துக்கு வரும்போது அவள் என்கிட்ட சொன்னால், இந்த பீமாஜி லால்சந்த் இருக்கார் இல்லையா, அந்த ஸ்டோரியை சொல்லிவிட்டு என்கிட்ட சொன்னால், சுவாமி அவருக்கு நீ மருந்து எடுத்துக்கோ உன்னோட முதுகுவலிக்குன்னெல்லாம் சொல்லுவார். தயவு செஞ்சு எடுத்துங்கோ சாயி, சுவாமியே உதியை கொடுத்தாலும் மருந்து சாப்பிடுன்னு தானே சொல்லியிருக்கார் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அப்போ நான் அவள்கிட்ட என்ன சொன்னேன்னா, சாயி உதி எடுத்துட்டு இருக்கேன்ல, அவரே அப்படின்னு தான் சொல்லட்டுமே அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக எப்போ உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுதோ அந்த நிமிஷத்துலேருந்து எத்தனை ஆயிரம் டிவோட்டீஸ் ப்ரேயர் பண்ணாங்கிற கணக்கே கிடையாது. அத்தனை பேருக்கும் நன்றிங்கிற வார்த்தை ரொம்ப சின்னது. ஆனால் உங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ கடமைப்பட்டிருக்கேன்னா, எல்லாருக்கும் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சவனா, ஆனால் எனக்காக பண்ணுறல் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னொரு படி சொல்லணும் அப்படின்னா, ஜெயலக்ஷ்மி சாய் மட்டை தேங்காய் வாங்கிட்டு போய் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி எனக்கு சரியாகணும்னு சொல்லி வேண்டின்னு வந்திருக்கா. நீங்கள் நன்னா இருந்தால் இன்னும் பல பேர் நன்னா இருப்பா சாயின்னு கூப்பிட்டு எனக்கு சொன்னான். அந்த நேரமெல்லாம் ரியலி ஐ ஃபீல் பிளஸ்ட். நிஜமாவே அத்தனை பேர் சுவாமி கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணும்போதெல்லாம் எனக்கும் சேர்த்து பிரார்த்தனை வச்சுருக்கா. உங்கள் எல்லாருடைய பிரார்த்தனையினால் மட்டும்தான் இன்றைக்கி நான் நன்னா இருக்கேன். இது உறுதி, சத்தியம். ஏன்னா அதெல்லாம் மனசார யாருக்கும் கிடைக்க முடியாத பெரிய பாக்கியமாக நான் அதை நினைக்கிறேன். இது சாய் டிவோட்டிஸால் மாத்திரம்தான் முடியும். நம்ம என்ன பிரச்சனையில் இருந்தாலும் மற்றவாளுக்காக பிரார்த்தனை பண்ணணும்னு நினைக்கிற அந்த மனசு வேறு யாருக்கு வரும் சொல்லுங்க? கண்டிப்பாக நம்ம சாய் டிவோட்டிஸ்க்கு மாத்திரம்தான் வரும். அந்த ஃபேமிலியில் நானும் ஒருத்தின்னு நினைக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் எல்லாம் சும்மா சாதாரண வார்த்தையாக இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், நீங்கள்லாம் என்னோடய பெரியவானா உங்கள் காலை தொட்டு நான் கும்பிட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் என்னை விட பெரியவாளாக தான் இருப்பேன். என்னை விட சின்னவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்காகவும் என்னை விட பெரியவாளுக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணி நீங்கள்லாம் என்றைக்கும் நன்னா இருக்கணும்னு எனக்கு பிரார்த்தனை பண்ணான்னு மட்டும் இல்லை, இந்த லோகத்தில் யாரெல்லாம் நம்மளை காண்டாக்ட் பண்ணி எனக்காக பிரார்த்தனை வையுங்கோன்னு சொல்கிறாளோ அத்தனை பேருக்காகவும் எப்போவும் நான் காத்துட்டுருப்பேன். அவளுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நான் கண்டிப்பாக பிரார்த்தனை வைப்பேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நடந்த விஷயம் இப்போ கேளுங்க. அன்றைக்கி ராத்திரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆச்சு. இந்த சென்ஸ் என்னால் ப்ரீதிங்கே பண்ண முடியலை. கண்டினியூஸாக இப்படியெல்லாம் என்னால் பேசவே முடியலை. அப்போ நான் சுவாமிகிட்ட கண்ணுலேருந்து தண்ணி வருது. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு சொல்லுங்கோ, உதியை விட பெரிய மருந்து இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இல்லைன்னா என்னை தூங்க வைங்கோ, எனக்கு தூங்கணும், கண்டினியூஸ் காஃப் வந்துட்டுருக்கேன், எனக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்கிறேன். சொல்லிவிட்டு இவர் உதி மந்திரம் ஒரு பக்கம் போட்டுருக்கார் சாய்ராம். இவர் சொல்லி பார்த்துட்டார், நம்ம தான் கேட்குற மாதிரி இல்லையே, சுவாமி சொன்னாதான் கேட்பேன்னா அப்படியே பண்ணிக்கோன்னு சொல்லி இவரும் விட்டுட்டார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணினார், உதி மந்திரா போட்டு விஷ்ணு சகசரநாமா போட்டு 10 நிமிஷம் கூட ஆகலை, நான் தூங்கிட்டேன். நல்லா தூங்கி 3 மணி வரைக்கும் அதுக்கப்புறம் எழுந்திருந்துட்டேன். அதுக்கப்புறம் காஃப் இருந்தது, அதெல்லாம் ஓகே. பட் நல்ல தூக்கம், ரியலி இட்ஸ் அ டீப் ஸ்லீப்னு எனக்கு கிடச்சிது. நான் சுவாமிகிட்ட சொன்னேன், தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் திருப்பியும் ப்ரூவன் பண்ணிட்டால் உதி இஸ் த பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே ஒரு ஈவினிங் இருக்கும்,
ஷாலினி சாய் கூப்பிட்டுட்டு சாய்ராம் எனக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் கேளுங்க சாய் அப்படின்னு. நீங்கள் எல்லாமே சுவாமிகிட்ட கேட்டுட்டு தானே பண்ணுவேன். ஆமாம் அஃப்கோர்ஸ் அப்படி தான் பண்ணுவேன். மருந்து சாப்பிட வேண்டான்னு சுவாமி சொன்னாரான்னு கேட்டான். எனக்கு அப்படியே யாரோ ஒரு பெரிய கம்பு எடுத்து மண்டையில் சடார்னு சாத்து நான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீலிங் ஆச்சு. நான் சுவாமிகிட்ட கேட்கவே இல்லை. இது ஓவர் கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்லுவா. இதுக்கு தான் ஒரு அத்தியாயத்தில் சுவாமி சூரத்தாவரை சாப்பிடுன்னு சொல்லுவார். அதே மாதவராவ் போயிட்டு அதே மாதிரி சாப்பிட்டோன்னா திருப்பி அது ரொம்ப அதிகமாகிடும். ஏன்னா சுவாமி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஆனால் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் அதுதான் கரெக்டுன்னு நம்ம எடுத்துட்டோமானா தட் இஸ் ஆர் மிஸ்டேக், நாட் சுவாமிஸ் மிஸ்டேக். ஒவ்வொரு தடவையும் நீ சுவாமிகிட்ட கேட்டிருக்கணும் தானே அப்படின்னு ஏதோ எனக்கு பெரிய ஒரு வெளிச்சம் முன்னாடி அடித்து நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. நான் உடனே அவளை லைனில் வச்சுட்டே இமீடியட்டாக நான் சீட்டு போட்டு பார்த்தேன். மருந்து எடுத்துக்கோ, ஏன்னா அதில் நான் 3 சீட்டு போட்டேன். மருந்து எடுத்துக்கோ, டாக்டர்கிட்ட போனேன். எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்தது எனக்கு அப்போது. டாக்டர்கிட்ட போ, அதுக்கப்புறம் ஐ டேக் கேர் அப்படிங்கிற மாதிரி 3 போட்டேன். மருந்து எடுத்துக்கோன்னு வந்தது. தட் டே இட் செல்ஃப் ஐ டுக் மெடிசின். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் சாப்பிட தான் சொல்லியிருக்கேன், சாப்பிட்டுன்னு தான் இருக்கேன். ஆனால் இன்னும் எனக்கு அந்த உள்ளே சப்ரஸாக அந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. பிகாஸ் தான் சொல்லும் போதே இட்ஸ் கம்மிங் இல்லையா, அது நிஜமாகவே கண்டினியூஸாக பேசும்போது பயங்கரமாக ஒரு காஃப் வந்துடுறது. ஆக்சுவலாக அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். காஃப் வந்தால் உங்களுக்கு இங்கே எல்லாம் பயங்கரமாக, அது லங்ஸ் தானே அதோட எஃபெக்டிவ் பார்ட் அப்படின்னா அதுதான். ஸோ அதில் வர ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு வெளியில் காஃபாக வருது. இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி கோல்ட், பட் இட்ஸ் கோல்டு. அந்த மாதிரி எதுவுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷனுக்கு கோல்டு அதிகமாக இருக்கக்கூடாது, ஹாட் அதிகமாக இருக்கக்கூடாது. ரெண்டுமே இட்ஸ் எஃபெக்ட் அவர் பாடிங்கிற மாதிரி. பட் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, நம்ம நினைப்போம் சுவாமி ஓகே சொல்லிட்டார் இல்லைன்னு. பட் சுவாமி ஓகே சொன்னது நம்ம எப்போ கேட்டோமோ அப்போது ஓகே சொன்னார். பட் 1 மாதத்துக்கு முன்னாடி ஓகே கேட்டுட்டு இந்த மாதம் பண்ணிவிட்டு சுவாமி சொல்லி செஞ்சு எனக்கு தப்பாகிடுதுன்னு சொன்னோமானா நம்மளை தவிர பைத்தியக்காராக வேறு யாருமே இல்லைங்கிறத இந்த பதிவு மூலமாக நான் சொல்கிறேன். ஆக்சுவலி சுவாமிகிட்ட எப்படி கேட்கணும்னா, நீங்கள் இன்றைக்கி பண்ண போகிறேன் இல்லை நாளைக்கு பண்ண போகிறேன்னா இன்றைக்கி கேளுங்க, தப்பே கிடையாது. பட் 1 வீக் கழிஞ்சு நீங்கள் அதை பண்ண போகிறேன் அப்படின்னா த டே நீங்கள் கேட்கணும், நான் இதை பண்ணட்டுமா வேண்டாமா. அதுக்கப்புறம் கான்சிக்வன்சஸாக நீங்கள் பண்ண போகிற விஷயங்களை தொடர்ந்து பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் ஏன் ஒவ்வொரு தடவையும் கேட்க சொல்கிறோம்னா, நம்மளுடைய கிரக சூழ்நிலை மாறிண்டே இருக்கும். இன்றைக்கி சந்திரன் இங்கே இருக்குன்னா நாளைக்கு அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடும். ஸோ நம்மளுக்கு அது வேதை நட்சத்திரமாக இருந்ததுன்னா அது 7வது இடத்துல போய் சந்திரன் இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை பண்ணினோமானா அது 7ஆம் முடியும் அப்படிங்கிறது தான் ஜாதக ரீதியாக நீங்கள் சொல்லப்படுறது. ஸோ என்னைக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் கேட்டுட்டு பண்ணுங்க. இப்போ சப்போஸ் நான் இன்றைக்கி ட்ராவல் நாங்கள் போகலாமா நீங்கள் கேட்குறேன், எஸ் போகலாம்னா நீங்கள் உடனே டேட்டும் கேட்டுருங்க சுவாமிகிட்ட. டேட் கேட்டுட்டேன்னா அந்த டேட்டுக்கு அக்கார்டிங் டு தட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இது இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், இது இப்போ கேட்டுட்டு போக முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எமர்ஜென்சினா வேறு வழி இல்லைன்னா உதியை எடுத்து வாயில் இட்டுட்டு 5 ரூபா காயின் எடுத்து முடிஞ்சு வச்சுட்டு என் போகிற வழியெல்லாம் நீங்கள் துணை நிற்கணும் பாபான்னு சொல்லிட்டு போங்கோ, சுவாமி நம்மளை செலுத்துவர். நான் சொன்ன மாதிரி தான், போன பதிவில் நான் சொன்ன மாதிரி தான் இதையும் சொல்கிறேன். நம்மளை வழி நடத்துவர், நம்ம போகிற இடமெல்லாம் வருவர், நம்ம கூடயே இருப்பார், வேண்டியதை செய்வர். சத்தியமாக சொல்கிறேன், இது எனக்கு நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி நான் இப்படி பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் சுவாமி. நேற்றுக்கு ராத்திரி கொஞ்சம் முடியாமல் தான் இருந்தது, ஆனால் இன்னைக்கு காலையில் நான் ஸ்ரவண மஞ்சரி கேட்டுகிட்டே வந்தேன், ஓகே ஆகிடுத்து எனக்கு. இந்த ஒரு நாள் போனால் அடுத்த நாள் நம்ம எந்திருப்போமான்னு சத்தியமாக எனக்கும் தெரியாது. இட்ஸ் அன்சர்டனிட்டி, எவ்ரி திங் இஸ் அன்சர்டனிட்டி இயர். பட் நான் சொல்கிறது, சுவாமியினுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா இந்த நாள் மட்டும் இல்லை, வரப்போகிற எல்லா நாளுமே நம்மளுக்கு நல்லதாக தான் அமையுங்கிறதுல ஒரு துளி சந்தேகம் இல்லை. சுவாமி அந்த அளவுக்கு பரிபூர்ணமாக நம்மளுக்கு அனுகிரகம் வழங்கிகிட்டே இருப்பார். ஸோ ஜாதகம் உண்மையாக பொய்யான்னு கேட்டால் ஜாதகம் உண்மைதான், அது ஒரு கணக்கு தான், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அதில் நடக்க போகிற பலாபலன்கள் சுவாமியினுடைய அனுகிரகத்தை பொறுத்து மாறும். நீங்கள் பெரிய மலையிலேருந்து விழறதும் ஒரு சின்ன கல் தடுக்கி விழறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பட் கல் தான். நீங்கள் எங்கேருந்து விழறல், எது மேலே போய் விழறல்ங்கிறது மேட்டர். சுவாமி நம்மளை தாங்கி பிடிச்சிப்பார். நீங்கள் மலையிலேருந்து விழுந்தா கூட அந்த இடத்துல அவரோட அனுமதி இருந்துதானா அவர் தாங்கி பிடிச்சிப்பார் ஏதோ ஒரு மூலமாக. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பிரச்சனை வரும், ஆனால் அதுலேருந்து அழகாக சுவாமி நம்ம வெளியில் கொண்டு வந்துடுவார். அதுதான் சுவாமி, நம்பிக்கை தான் சுவாமி, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் போய் சுவாமியை பார்க்குறேன்னா அது கல்லுன்னு நினச்சா அது கல், கடவுள்னு நினச்சா கடவுள். நம்ம கண்ணில் தான் வேறுபாடு இருக்குது, நம்மளுடைய நம்பிக்கை தான் அதில் மாறுபாடாகிறது. ஸோ இந்த விஷயங்களை எப்போவுமே மனசில் தெளிவாக ஆழமாக பதிய வச்சுங்கோ. என்னன்னைக்கும் சுவாமியினுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, மாத்திரை சாப்பிட்றது தப்பா கிடையவே கிடையாது.
ஊற்றி சாப்பிட்டா போருமா, அதுவும் நான் சொல்ல கிடையாது. ஆனால் எந்த சந்தர்ப்பத்தில் எதை பண்ணணுங்கிறது சுவாமிகிட்ட கேட்டுட்டு பண்ணுங்க, அவ்வளோதான். அதை நான் பண்ண தப்ப வேறு யாரும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவே நான் கொடுக்குறேன். ஸோ மீண்டும் இன்னொரு அற்புதம், ரொம்ப அதிகமான அற்புதம் நடந்திருக்கு. இங்கே நான் வந்த அன்னைக்கே மைசூரில் இருக்கேன். மைசூரில் இருக்கும்போது ஏகப்பட்ட மெசேஜஸும் கால்ஸும் எனக்கு வந்தது. அதில் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் வரிசையாக பதிவிட போகிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் எல்லாருக்கும் இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயம் என்னென்னா, வரப்போகிற 27ஆம் தேதி நம்ம இங்கேருந்து ஷிரடி கிளம்பி போய் 28ஆம் தேதி தரிசனம் முடிச்சுட்டு 29 அங்கேருந்து கிளம்பி 30ஆம் தேதி இங்கே வரதான் பிளானு. டைரக்ட் ட்ரெயின் தான். அதில் வர்றதுக்கு உண்டான டிக்கெட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் சிலதெல்லாம் இருக்குது. ப்ளீஸ் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லா டிவோட்டீஸுமே கம்ஃபர்டபுளாக போயிட்டு வரணும் அப்படிங்கிறது சுவாமிகிட்ட நம்ம கேட்டோம். நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால ரொம்ப தைரியமாக இருக்கும். சுவாமி சொல்லிவிட்டு அப்புறம் என்ன அப்பீல். அதனால் நீங்களும் நன்னா பிரார்த்தனை பண்ணுங்க. நாங்களும் உங்களுக்காக அங்கே போய் பிரார்த்தனை பண்ணுவோம், இது ப்ராமிஸ். ஓகேவா? அடுத்தது அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சனிக்கிழமை இங்கே வந்துடுவோம். அன்றைக்கி தான் வைகாசி விசாகம். கண்டிப்பாக அன்றைக்கி சாயங்காலம் முருகனுக்கு பூஜை உண்டு, சுவாமிக்கும் பூஜை உண்டு. 2 பேருமே குரு தானே. அதனால் அப்புறமா சுவாமி உத்தரவு கொடுத்துருக்கிறது என்னென்னா, பௌர்ணமி நம்ம சத்யநாராயண பூஜை போன தடவை பண்ணினோம். ரொம்ப விமர்சையாக நடந்தது, எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணோம். அதே மாதிரி தான் வைகாசி விசாகத்துக்கும் போன தடவை வேல் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 27 பேருக்கு வேல் கொடுத்தோம். ஸோ இதெல்லாம் நடந்து இந்த தடவை நம்ம இங்கே இருக்க மாட்டோம். அன்றைக்கி தான் திரும்பி வருவோங்கிறனால அதை விமர்சையாக நம்மளால் செலிப்ரேட் பண்ண முடியாது. அன்றைக்கி பூஜை உண்டு. அடுத்த நாளைக்கும் சத்யநாராயண பூஜை நம்மளே பண்ணணும்னு சொல்லி உத்தரவு வந்திருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் பிரார்த்தனை இருக்கோ கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தாராளமாக அனுப்பலாம். அந்த 2 நாள் அன்றைக்கும் நம்ம ரொம்ப அதிகமாக பிரார்த்தனை பண்ண போகிறோம். எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ண போகிறோம். அதுதான் முக்கியம். ஸோ இதுக்கெல்லாம் பைசாலாம் கிடையாது. எல்லாமே பிரார்த்தனைங்கிறதே பொதுவாகவே என்னென்னா, பைசா வாங்கிட்டு பண்ணுறதுக்கு பேர் பிரார்த்தனை கிடையாது. ஸோ இதில் சுவாமி இந்த தடவையும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நோ சங்கல்பம். ஸோ யாரெல்லாம் என்னெல்லாம் பிரச்சனையில் இருக்காளோ, உங்களுக்கு தெரிஞ்சவா என்னெல்லாம் பிரச்சனையில் இருக்காளோ அவளோட பேர் நட்சத்திரம் வாங்கி இங்கே கண்டிப்பாக கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அனுப்பி விடுங்கோ. கண்டிப்பாக 2 நாள் அன்றைக்கும் பூஜையில் நம்ம பிரார்த்தனை வைப்போம். அடுத்ததாக யாராவது விருப்பம் இருந்ததுன்னா பூவுக்கோ இல்லை அபிஷேகத்துக்கோ தாராளமாக கொடுக்கலாம். அது அவளோட விருப்பம். ஏன்னா இதெல்லாம் நம்ம சொல்லி தெரியறதில்லை. நாங்கள் செய்ய போகிறோம். நீங்களும் தாராளமாக பங்கெடுத்துக்கிறதுனா பங்கெடுத்துக்கலாம். வாங்கோன்னு தான் நாங்கள் கூப்பிட முடியும். ஆனால் உங்களை கையை பிடிச்சி இழுத்துன்னு வரதெல்லாம் சுவாமி தான் வருவர். ஸோ அதனால் விருப்பம் இருக்கிறவாளும் தாராளமாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக ₹1 கொடுத்தா கூட சந்தோஷம். ஏன்னா ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது தான் அதனுடைய பலாபலன் கூடும் இல்லையா? நல்லது பண்ண நம்மளுடைய பிரச்சனைகளும் குறையும், நிறைய நல்ல காரியங்களும் நடக்கும். அதுதான் நமக்கு வேணும். நான் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து பண்ணினோம் அப்படிங்கிறது எப்போ வரும்? பொதுவாக எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது தான் வரும். அதனால தான் இதை சொன்னேன். ஸோ மறந்துட வேண்டாம். கண்டிப்பாக எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கோ. 30 and 31ஆம் தேதி 2 நாளைக்குமே நம்ம ரொம்ப ஸ்பெஷல் பிரார்த்தனை வைக்க போகிறோம். அபிஷேகம் ஆராதனை எல்லாம் உண்டு. தாராளமாக நீங்களும் பங்கெடுத்துக்கலாம். நேரடியாக வரணும்னு நினைக்கிறவாலும் தாராளமாக வரலாம். வைகாசி விசாகத்தன்னைக்கு ஈவினிங் தான் நம்ம பூஜை பண்ண போகிறோம். அண்ட் பௌர்ணமி அன்னைக்கு கார்த்தால 10:30 மணிக்கு நம்ம பண்ண போகிறோம். இதுதான் டைமிங். ஸோ அதுக்குள்ளே உங்களுடைய பிரார்த்தனையெல்லாம் கீழே தெரிய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவோம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், நமஸ்காரம்.